நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இப்ப படிச்ச மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ திரும்பு, உங்களுடைய பட்சித்த வருஷங்களை அவர் திருப்தியாக்குவார். எப்பொழுது? அவரிடத்துல திரும்பும் பொழுது. எப்படி திரும்பணுமா? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள் என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நம்ம சபைக்கு வர்றது கரெக்டு தான், வந்து ஆராதனையில கலந்துக்கிறது கரெக்டு தான், எல்லாமே சரிதான். ஆனால் நம்முடைய நாட்கள் ஏன் பட்சிக்கப்பட்டது? நம்முடைய வருஷங்கள் ஏன் பட்சிக்கப்பட்டது? நம்முடைய சூழ்நிலைகள் ஏன் பட்சிக்கப்பட்டது? என் குடும்பத்தில் ஒரு உயர்வு இல்லாததுக்கு என்ன காரணம்? நான் எத்தனையோ போராடி போராடி அழுது பார்த்துட்டேன், புலம்பலோடு திரியிறேன், எல்லா வார்த்தைகளையும் கேட்டுட்டேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு உயர்வு இல்லை. என் வருஷங்கள் பட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. வெட்டு கிளிகளும் பட்சிச்சிருச்சு, பச்சை கிளிகளும் பட்சிச்சு போட்டுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையில நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய்கிட்டே இருக்குப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுடைய முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள். ஆமே, முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள். யோவேலுக்கு அந்த புத்தகத்தை முதல்ல பார்த்தோம்னா ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று அழைக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மிடத்துல பார்த்து சொல்லுகிற காரியம், பட்சித்த வருஷங்கள் உனக்கு இருக்கு, நீ பட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற. ஏன்னா எனக்கு சபைக்கு வர எல்லாம் ஓகே, ஆனால் பட்சிக்கப்படுகிற அனுபவங்கள் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு. வெளியரங்கமா இல்லைனாலும் நம்முடைய அந்தரங்க காரியங்கள்ல பட்சிக்கப்படுகிற காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு காலையில தேவ ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்திலிருந்து நீங்க மனம் திரும்பி என்னிடத்துல திரும்புவீங்கள் என்றால் நீங்கள் பட்சித்த வருஷங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்ல. இன்று இதை குறித்து 3 காரியங்களை குறித்து நான் உங்களிடத்துல பேச போறேன். முதல் காரியம் என்னன்னா, நம்முடைய வருஷங்கள் ஏன் பட்சிக்கப்பட்டதுப்பா? முதல் காரியம், தேவனோடு இருந்த உறவுகள் சரியாக இல்லாமல் போனதுனால். ஆமே, தேவனோட இருந்த உறவுகள் சரியா போனதுனால. ரெண்டாவது காரியம், ஏன் நம்முடைய வருஷங்கள் பட்சிக்கப்பட்டது? தேவன் நம்ம மேல் வைத்த திட்டங்களையும் தரிசனங்களையும் நாம் மறந்து போனதுல. ஆமென். மூணாவது காரியம், தேவன் நம்ம மேல் வைத்த அபிஷேகத்தை அலட்சியப்படுத்தினதுனால். நம்ம மேல வைத்த அபிஷேகத்தை மறந்து போல வேணாம், ஆண்டவர் உணர்த்தியும் வேணாம். இன்னைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், இந்த 3 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னா அதை நீங்க அதிலிருந்து நீங்க திரும்பும் போது, கர்த்தரிடத்துல திரும்பும் போது அவர் சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நம்மளுக்கு தருவார். ஆமென். முதலாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், தேவனோடு இருந்த உறவு சரியாக இல்லாமல் போனதுனால். யோவேல் 2:12 சொல்லுது, நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்க. அப்போ ஆண்டவருடைய சரியான நம்ம உள்ளத்துல இல்ல, அதனால வசனம் சொல்லுது முழு இருதயத்தோடு எங்கிட்ட திரும்புங்க. அப்ப ஆண்டவரை முழு இருதயத்தோடும் தேடுகிற ஒரு அனுபவம் நம்ம இடத்துல இல்ல. முழு இருதயத்தோடு தேடுகிற அனுபவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, குடும்பத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, சபைக்குள்ள இருந்துச்சுன்னா, வசனம் சொல்லுகிறது நீங்க கர்த்தருடைய உறவுல சரியா இருப்பீங்க, கர்த்தரோட நடக்கிற உறவுல சரியா இருப்பீங்க. வசனமே சொல்லுது, உங்கள் முழு இருதயத்தோடு நீங்க திரும்புங்கப்பா. முழு இருதயத்தோடும்
நீங்க எங்க இடத்துல திரும்புங்கப்பா. ஏன்னா ஆண்டவரோட சரியான உறவு இல்லைன்னா ஆண்டவர் முழு இருதயத்தோட நம்மளால தேட முடியாது. நம்ம என்னதான் குட்டிக்காரன் அடிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கதறினாலும் பாட்டு பாடினாலும் சபைக்கு போயிட்டு வந்துட்டு போனதாலும் பிரேயர் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் முழு இருதயத்தோடு தேடுகிற அனுபவம் இல்லைன்னா, ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற காரியங்கள் இல்லைன்னா, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் இல்லைன்னா உங்களுடைய நாட்கள் பட்சிக்கப்பட்டு போகும். ஆமே, உங்களுடைய நாட்கள் பட்சிக்கப்பட்டு போகக்கூடாதுன்னா தேவன் சொல்லுகிறான். அப்போ தேவனோடு நடக்கிற காரியம், தேவனோடு சரியான உறவு இல்லைன்னா நம்முடைய நாட்கள் பட்சிக்கப்பட்டு போகும். சரீரத்தில் பலவீனங்கள் வரும், ஆசீர்வாத குறைபாடுகள் வரும், நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வசனத்திலையும் ஜெபத்திலையும் நம்ம நிலைத்திருக்கலைன்னா ஆண்டவரோடு நடக்கிற உறவு இருக்காது, பரிசுத்தமாய் வாழுகிற உறவு இருக்காது. சில நேரங்களே நம்ம பண்ணுகிற காரியங்கள் நம்முடைய பரிசுத்த குலைச்சல்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுனால காரியமா இருக்கிறது. அது நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து போடும். ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் நமக்குள்ள இல்லாம இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறதை போலதான். உபாகமம் 5:32 இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. கர்த்தர் நிறைய காரியங்களை நம்ம இப்ப எத்தனையோ வருஷங்கள் சபைக்கு வரோம், எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடாம நம்ம எங்க போயிடுறோம்? சாயாதிருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாஞ்சிடுறோம், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா ஆண்டவரோட சரியான உறவு நமக்குள்ள இருக்காதுப்பா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில சரியா இல்லாம இருந்துச்சுன்னா, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆசீர்வாத குறைபாடு இருக்கும். உங்களுடைய நாட்கள் பட்சிக்கப்பட்டு போகும். இன்னைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், அப்பா என்னோடு நடக்கிற ஒரு உறவுக்குள்ள நீங்க வாங்க, என்னோடு இருக்கிற ஒரு உறவுக்குள்ள வாங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடக்கிறவர்களாகவும். எத்தனை பேருக்குலாம் அந்த அனுபவம் இருக்கு? அவருக்குள் நடக்கிற அனுபவம், அவர் மேல் கட்டப்படுகிற விசுவாசம். சில நேரங்கள்ல நம்மளுக்கு அது இல்லை. எப்ப அது இல்லாம போகும்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா விசுவாச குறைச்சல் ஏற்பட்டுரும், விசுவாசத்திலிருந்து வழி விலகி போவோம். என்னதான் பாஸ்டரிங்க நின்று நாங்கள் எல்லாரும் வார்த்தையை சொன்னாலும் நமக்குள்ள ஆண்டவர் மேல் கட்டப்படுகிற விசுவாசம் நமக்கு இல்லைன்னா, ஆண்டவரோடு நடந்து கொள்ளுகிற விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா அது ஆண்டவரோடு சரியான உறவை ஏற்படுத்தாதுங்க. இன்னைக்கு காலையில வேளையில நான் சொல்றேன், ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு நீங்க பழகி கொள்ளுங்க. தனிமையில் அவரோடு செலவிடுகிற நாட்கள் அவர் எண்ணிக்கொண்டே இருப்பார். அவருடைய சமூகத்தில் அழுகிற அழுகை அவர் எண்ணிக்கொண்டே இருப்பார். நம்மளுக்குள்ள சில நாட்கள்ல கேள்வி, என்னுடைய நாட்கள் வச்சிக்கப்பட்டே இருக்கிறது, என்னுடைய குடும்பம் இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிட்டு கொண்டே இருக்கிறது, நான் இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாத குறைபாட்டை நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் இதுவரைக்கும் பார்க்காத காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டங்கள் வந்ததில்லை, இதுவரைக்கும் இப்படிப்பட்டதான பலவீனம் என் குடும்பத்துக்குள்ள வந்ததில்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னமா தான்? நம்ம தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு சரியான உறவு இல்லப்பா, உன் குடும்பத்தோடு சரியான உறவு இல்லப்பா. ஆண்டவர் முழு இருதயத்தோடும் தேடுகிற அனுபவம் இங்க யாருக்குள்ளுமே இல்லப்பா அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்குன்னா, வெளிப்படையான தொழுதல். ஆண்டவர் வெளிப்படையா தேரும். சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் பார்க்குறாங்களோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்குறாங்களோங்கிற ஒரு காரியத்தோட அல்லையா சொல்றதும் சரி, கண்ணை மூடுறதும் சரி, கேமரா எங்கிட்டு திரும்பிச்சுன்னா வல்லமை இறங்கிடும். அப்ப அது ஆண்டவர் பார்க்கல. வெளிப்படையான தொழுது கொள்ளுதலோ வெளிப்படையான ஆராதனையோ அவர் நம்ம இடத்துல பார்க்கல, அவர் நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் முழு இருதயத்தோடும் என்னை நீங்க தேடுங்கப்பா,
முழு ஆத்மாவோடு தேடுகிற காரியம் உங்கள் இடத்துல வேணும்பா. அப்படி இருந்தா மாத்திரம்தான் ஆண்டவரோடு நடக்கிற உறவு நம்மளுக்குள்ள சரியா இருக்குங்க. நம்மளுக்குள்ள ஒரு மனம் மாறுதல் இல்லை, வெளிப்படையான ஆராதனை, வெளிப்படையான காரியங்கள், வெளிப்பரகமான அலங்காரங்கள் எல்லாம் சரிதான், எல்லாம் நன்மைக்கானதான். நான் உள்ளார்ந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு தொடர்புடையதா இருக்கிறதா, இல்ல ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களா இருக்கிறதா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்குமா? தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆண்டவர் அதுதாங்க விரும்புறாரு. எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ காரியங்கள், நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை நம்மளுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆனா தேவனோடு நடக்கிற அனுபவம், முழு இருதயத்தோடு தேடுகிறோமோ நம்ம மறந்து போயிட்டோம். விசுவாசத்தை மறந்து போனோம். தேவன் நம்மளை கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்து போனோம். நான் உன்னை நடத்துவேன்ப்பா, நான் உன்னோடு கூட வருவேன்ப்பா, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்ப்பா, நீ பயப்படாத, திகையாத. ஏன் இதெல்லாம் நம்மளுக்குள்ள பயம், திகில், கலக்கம் ஏன் ஏற்படுதுன்னா ஆண்டவரோட நடக்கிற சரியான உறவு நமக்குள்ள இல்லை. சில நேரங்களில் நம்ம மாம்சத்துல நடக்கிற அனுபவங்கள் இருக்கு, ஆவியில நடக்கிற அனுபவங்கள் இல்லை. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்துவுக்குள்ள இருப்பனா மாம்சத்தின்படி நம்ம நடக்க மாட்டோம், ஆவியில பலப்பட்டவர்களா இருப்போம். ஆவியில பலப்பட்டுச்சுன்னா நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றி போடுவார். அழுகைய ஆனந்த களிப்பை மாற்றுவார். இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? மாம்சத்தின்படி நடந்தா ஆண்டவரோட சரியான உறவு இருக்காதுப்பா. உன் மன போன போக்கில நடந்தா ஆண்டவரோட சரியான உறவு இருக்காது. சுயத்தின் மேல் நம்ம சாரக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிற, எது மட்டும் நீ குந்தி குந்தி நடப்ப, எது மட்டும் நான் அருகில வந்து நீ ஓடுகிற அனுபவத்தோட நீ இருப்ப. நான் உன்னைக்கு என்னைக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை நான் குறிச்சு வச்சிருக்கேன், என்னைக்கு பல முறை உன்னை மன்னித்து இருக்கிறேன், பல முறை நான் உன் மேல இரக்கத்தை காண்பிச்சிருக்கிறேன், உருக்கத்தை காண்பிச்சிருக்கேன், கிருபையை கொடுத்திருக்கிறேன். அவர் கேட்கறதுல ஒன்னே ஒண்ணு, என்னோடு நடக்கிற அனுபவத்திற்குள்ள வாங்க. தனிப்பட்ட முறையில நடக்கிற அனுபவம், சபையோடு நடக்கிற அனுபவம், குடும்பத்தோடு ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம், இதெல்லாம் நம்ம மாற்றி பாருங்க. தேவன் நம்மளை நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்கள் நம்மளுக்காக செய்கிற தேவன். ஆமென். நான் எப்பயுமே நான் வாலிப பிள்ளைகள்ட்டையும் சபை வீட்டுக்கூட்டம் எடுக்கிறவங்கள்ட்டையும் சொல்லுவேன், கிறிஸ்தவனா இருக்கிறது நல்லதுதான், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமாங்கிறது நமக்கு தேவை. கிறிஸ்தவனா சபைக்கு வர்றது நல்லதான், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறது நல்லதான், பைபிளை கையில சுமந்துட்டு வர்றது நல்லதுதான், வெள்ளையும் சுள்ளையுமா வர்றது நல்லதுதான். ஆனா கிறிஸ்துவுக்குள் நடக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கா? ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில சஞ்சரிக்கிற உறவு நமக்குள்ள இருக்கா? ஆண்டவரோடு பர்சனலா பேசுகிற காரியம் நமக்குள்ள இருக்கா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறைமுகமாக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நான் வெளியரங்கமா பதில் தருவேன்னு சொல்றாரு. அந்தரங்கத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது உனக்கு பதில் தருவேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய காரியங்களை உணர்த்தியும் ஆண்டவரோடு நடக்காத உறவு நமக்குள்ள இருக்குமானால் உங்களுடைய நாட்கள் பட்சிக்கப்பட்டு தான் போகும், உங்களுடைய வருஷங்கள் பட்சிக்கப்பட்டு தான் போகும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பட்சிக்கப்பட்டு தான் போகும். இந்த காலையில் அவரிடத்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவுல நான் பலப்படணும். ஆண்டவரே எல்லா இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவுல நான் சரியா இருக்கணும். ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இருக்கிற ஆண்டவரே அந்த உரையாடல நான் சரியா இருக்கணும். ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரோடு நடக்கிற உறவு இனிமே சரியா இருக்குமான்னு கேளுங்களா பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரோடு நடக்கிற உறவு உங்களுக்குள்ள சரியா மாறணும்னு சொல்லுங்க. ஆமென். இங்க 2வது காரியத்தை பார்க்கலாம். 2வது காரியம் என்ன சொன்ன? தேவன் நம்ம மேல் வைத்த திட்டத்தையும்
தரிசனத்தையும் நம்ம மறந்து போயிட்டு, இதனால நாட்கள் பட்சிக்கப்பட்டது. அப்படி என்னங்க எனக்கு திட்டம் இருக்கு, அப்படி என்னங்க தரிசனம் இருக்கு? யாருக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்க கை தூக்குங்க பார்க்கலாம். கைய வரலையே. சரி, இப்போ நமக்கு தரிசனம் கொடுக்கப்படல. நம்ம எங்க இருக்கோம்? சபைக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கா, கொடுக்கப்படலையா? நம்ம எல்லாரும் யாரா இருக்கோம்? ஒரே குடும்பமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரே குடும்பமா இருக்கிறோம், ஒரே மாம்சம் உள்ளவங்க இருக்காங்க. அப்ப சபையின் தரிசனம் நம்முடைய தரிசனமா இல்லையா? தரிசனம். அப்போ சபையில சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தான். சபையில கடிந்து கொள்ளுதலும் நமக்கு தான். சபையில கொடுக்கப்படுகிற புத்திமதிகளும் நமக்கு தான். சபையில் வைத்திருக்கிற திட்டங்களும் தரிசனங்களும் உங்களுக்கும் எனக்கும் தான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இன்னைக்கு நம்மளுக்கு நினைப்பூட்டுகிற காரியம், நான் உங்களுக்கு வைத்திருக்கிற சில தரிசனங்களையும் சில திட்டங்களையும் நீங்க மறந்து போயிட்டீங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார் என்று? அவர் உங்களை தெரிந்து கொண்டாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார்? நான் இன்னைக்கு சொல்றேன், அவர் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு நம்ம மேல் வைத்த அவர் நம்பிக்கை. அவர் சும்மா பெயர் சொல்லி அழைக்கல, சும்மா நம்மளை கொண்டு வந்து சபையில வைக்கல, சும்மா உங்களை ஊழியத்துக்கு அழைக்கல, சும்மா நீங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கல. அவர் நம்ம மேல நம்பிக்கையா இருக்கிறங்க. மனுஷன் நம்ம மேல நம்பிக்கை வைக்க மாட்டான். நம்முடைய அப்பா அம்மா நம்ம மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நம்ம நம்புறவங்களே நம்ம மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனா தேவன் உங்களை என்னை ரொம்ப அதிகமா நம்புறாருங்க, ரொம்ப அதிகமா நம்புறாருங்க. இதை நான் இந்த வாக்கியத்தை எழுதும் போது ஆண்டவர் என்னிடத்துல ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினாரு. எப்பா உன்னை நான் ரொம்ப நம்புறேன்ப்பா. யாரும் நம்பாத நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. யாரும் உனக்கு சுகம் கொடுக்கல, யாரும் உன்னை ஆசீர்வதிக்கல, யாரும் பள்ளத்தின் நடுவிலும் மரணத்தின் நடுவிலும் உன்னை நடத்தி கொண்டு வரல. ஏன் உன்னை தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? உன் மேல நான் வைத்த நம்பிக்கை, உனக்காக நான் வைத்திருக்கிற தரிசனம், உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம். மற்றவங்களால நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க, உங்களால மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? அவர் நம்மை நம்புகிறார். தீமோத்தேயு புஸ்தகத்தில் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், அவர் என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி, எப்படி உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சபையோட ஊழியம் யாருது? கர்த்தருடையது, நம்முடையது. அவர் நம்மளை நம்பி உண்மை உள்ளவன் என்றெண்ணி நம்மளுக்கு சில திட்டங்களையும் சில தரிசனங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அதை மறந்து போயிட்டோம். ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம், அவருடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படியாம அவர் சொன்ன காரியங்களை செய்யாம இருந்தா உங்களுடைய நாட்கள் பட்சிக்கப்பட்டு போகும். இன்னைக்கு நான் சொல்றேங்க, அவர் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாருங்க. யாரும் நம்பாத அளவு நீங்க எண்ணி கூட பார்க்க முடியாது, அவ்வளவு நம்பிக்கிறார். மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தலாம், மற்றவங்களை இகழலாம், மற்றவங்களை ஒதுக்கலாம், ஆனா அவர் நம்மளை நம்புறாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் மறுபடியும் உந்துறார். யாரோ ஒருவருக்கு தேவன் உந்துகிறார். உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன்ப்பா, அதை மட்டும் நீ காப்பாத்திரு. உனக்கு அநேக முறை வார்த்தையினால நான் பேசியிருக்கேன், அநேக முறை தனிமையில உன்னோடு நான் பேசியிருக்கேன், அநேக முறை ஊழியக்காரர்களை கொண்டு நான் பேசியிருக்கேன், அநேக முறை நான் உனக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் உன்னை ரொம்ப நம்புறேன்பா, என்னிடத்துல நீ திரும்பு. ஆதியில கொண்டிருந்த அந்த உறவுக்குள்ள நீ திரும்பு, ஆதியில வைத்திருந்த அன்புக்குள்ள நீ திரும்பு. என்னோடு நடக்கிற அனுபவம் உனக்குள்ள இருந்தது, ஆனா இப்போ மங்கி எரிகிற விளக்கை போல இருக்கு. ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்கள் அவர் என்னை தெரிந்தெடுத்துக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அவர் உங்களை துளிர்க்க வைத்துக்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு வேணாம், இந்த அபிஷேகம் வேணாம், எனக்கு கொடுத்த பிளான் எனக்கு வேணாம், ஆனா எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும். சபையோடு நடக்க மாட்டேன், ஆனா ஆண்டவர் பாஸ்ட் வந்து ஜோம் பண்ணணும், ஆசீர்வாதம் கொட்டணும், அன்னைக்கே நைட்டு சுகமாகணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவேன், ஆராதனைக்கு வரமாட்டேன், வார்த்தை கேட்க மட்டும் வருவேன், ஏன்னா பாஸ்ட் கோச்சு பாருல.
எப்பா இங்க பாஸ்டருக்காகவோ இல்ல சுற்றி இருக்கிறவர்களுக்காகவோ இல்ல மற்றவர்களுக்காகவோ இல்ல, தேவன் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். உண்மை உள்ளவன் என்றெண்ணி எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்தினாங்க, எல்லாரும் உன்னை ஒதுக்குனாங்க, யாரும் மேல நம்பிக்கை வைக்கல, உண்மையானவன் யாருமே சொல்லல. ஆனா தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். அதுதான் தேவன் சொல்லுகிறார், எப்ப நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன்னா உன் கோல் துளிர்க்கும்பா, உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கேன், என்னோடு நடக்கிற உறவுக்குள்ள நீ வா, நான் உன் மேல வைத்திருக்க தரிசனங்கள் திட்டங்களுக்குள்ள நீ ஓடு, நான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்க சில தரிசனங்களுக்குள்ள நீயும் சேர்ந்து வா. ஆண்டவர் வார்த்தை மட்டும் கொடுக்கிறது இல்ல தேவன் அல்லங்க, அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், அவரை நம்ம ஒரு காலம் விட்டு விலகாத தேவன். வசனம் சொல்லுகிறது, யோவான்ல மத்தேயு 5வது அதிகாரம் சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கீங்க. இதுதாங்க உங்களுடைய திட்டம், நீங்க எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கீங்கன்னு தேவன் சொல்லுகிறார். உலகத்திற்கே நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. அப்ப இது உங்களுக்கு மேல் போடப்பட்ட தரிசனமா இல்லையா? அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டமா இல்லையா? நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 61 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிங்களை பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அடுத்து படிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, தேவன் உங்க மேல சில திட்டத்தை வைத்திருக்கிறதற்கான காரணம் இதுதாங்க. என்ன சொல்றார்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக சில திட்டங்களையும் தரிசனத்தையும் என் மேல அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அடுத்தது வாசிங்களேன் பார்க்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த தரிசனம் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்குன்னு? சிலரை கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவதற்காகவும், சிறுமைப்பட்டவர்களை உயர்த்துவதற்காகவும், நொறுங்குண்டவர்களுடைய காயம் கட்டுதலுக்காகவும் தேவன் உங்களை எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமே. இப்ப சொல்லுவோமா, இதெல்லாம் என்னுடைய தரிசனம்ப்பா, விசுவாசியா இருக்கிற உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட தரிசனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவார், விசுவாசிகளா இருக்காதீங்க, சீசராய் மாறுங்கள். பாலை குடிக்கிறவர்களா இருக்காதீங்க, கொஞ்சம் ஆகாரத்தை உண்ணுங்கள். 10 வருஷம் ஆச்சுப்பா, 15 வருஷம் ஆச்சுப்பா, பாலை புட்டியில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குடிப்பேன். கிளாஸ்ல இல்லை, எப்படி? புட்டியில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். இல்லைங்க, உங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க, உங்களை கொண்டு மற்றவர்களை நடத்துவாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது போல வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஏற்படுத்தியிருக்கிறார், காயம் கட்டுதலை உண்டு பண்ண ஏற்படுத்தியிருக்கிறார், விடுதலை உண்டு பண்ணதற்கு நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். சிங்காரத்துக்கு பதிலாக துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும், நம்மளை கொடுக்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை சில திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. 6வது வசனத்தை படிங்களா பார்க்கலாம். நீங்களோ சொல்லுங்க, காரணத்தை தலைமையில வச்சு சொல்லுங்க, நானோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். நானோ கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள். அடுத்து, உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். உங்களை நம்முடைய தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். அப்போல்லாம் யாரு நீங்க எல்லாம்? சீஷர்கள், தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கப்படலையோ,
திட்டங்கள் கொடுக்கப்படலை. இன்னிலிருந்து உங்களுடைய திட்டங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும், விசுவாசிகராக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற காரியம், உங்களை பணிவிடைக்காரர்களாய் நான் வைத்திருக்கிறேன், ஆசாரியர்களாய் நான் வைத்திருக்கிறேன், மற்றவர்களை விடுதலையாக்கவே நான் வைத்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு கட்டுண்டவர்களை கட்டவையில் கருக்காகவே வைத்திருக்கிறேன், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யறதுக்காகவே நான் வைத்திருக்கிறேன். இத்தனை திட்டங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? 3 வசனத்துல இத்தனை திட்டங்கள். இந்த பைபிள்ல எத்தனை திட்டங்கள் நம்மளுக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? சபைக்கு எத்தனை திட்டங்கள் நமக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? எத்தனை தரிசனங்கள் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்குது? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை இன்னையிலிருந்து என் சபையின் தரிசனத்திற்காய் நான் ஓடுவேன். ஆண்டவரை இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை இன்னையிலிருந்து என் சபையின் தரிசனத்திற்காய் நான் ஓடுவேன். ஆண்டவரை என் சபைக்கு அநேக தரிசனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என் சபைக்கு அநேக திட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னால என் சபைக்கு தாமதமாக கூடாது. சொல்லுங்க, என்னால என் சபைக்கு என் தரிசனம் கெட்டு போக கூடாது, என் சபையின் தரிசனம் கெட்டு போக கூடாது, என்னால என் சபையின் சில திட்டங்கள் கெட்டு போக கூடாது, என்னால சபைக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் கெட்டு போக கூடாது, என்னால பட்சித்த வருஷங்களுக்கு என்னுடைய திட்டங்கத்தினாலும் தரிசனத்தையும் மறந்து போனதுனால பட்சித்த வருஷங்கள் இல்லாம போக கூடாது. அப்ப சபையின் தரிசனம் நம்முடைய தரிசனம், சபை நம்மளோடது, சபை நீங்களும் நானும். அப்ப சபைக்கு எவ்வளோ தரிசனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவருடைய சமூகத்தில் நடக்கும்போது, அவரோடு நடக்கும்போது சில திட்டங்களையும் தரிசனங்களையும் நமக்கு தருவார். இப்போ பாஸ்டர்ஸ் ஆண்டவரோடு நடக்கலை, நான் ஆண்டவரோடு நடக்கிறேன், ஊழியக்காரங்க ஆண்டவரோடு நடக்க, ஆண்டவர் தரிசனத்தை தருவாரா? திட்டங்களை தருவாரா? தரமாட்டார். யாரை நம்புறாரு? நம்மளை நம்புறாரு. பாசம் ஆண்டவர் நம்பினாரு, அதனால தரிசனங்களையும் திட்டங்களையும் கொடுத்துருக்கு. ஒருவேளை பாஸ்ட் அவருக்கு கொடுத்த திட்டங்களையும் தரிசனத்தையும் மறந்துருந்தாருன்னா நீங்களும் நான் இங்கே கொண்டிருக்க முடியுமா? கட்டுண்டவர்கள் விடுதலையா இருப்பார்களா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு என்று நான் சில தரிசனங்களையும் திட்டங்களையும் நான் வைத்திருக்கிறேன், அதை நீங்க மறந்து போனதினால உங்கள் நாட்கள் பட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இதுக்கெல்லாம் ஆமேன் வராது. அப்ப தேவனோடு நடக்கிற உறவு நமக்குள்ள சரியா இருக்கணும். 2வது என்ன சொன்ன? தேவன் நம்ம மேல் வைத்த திட்டத்தையும் தரிசனத்தையும் நம்ம மறந்து போயிட்டோம். 3வது காரியம் என்ன சொன்ன? தேவன் நம்ம மேல வைத்த அபிஷேகம். எத்தனை பேர் விசுவாசிங்க தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் தேவன் எனக்கு சில வரங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெபிச்சாவே பிசாசு ஓடும், அதுவும் வரம் தான். விசுவாசத்தில் நிலைத்திருந்தா உங்களை மாத்திரம் பலப்படுத்தாது, கூட இருக்கிறவர்களை பலப்படுத்தும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. பாஸ்டர் ஜோம் பண்ணாதான் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம சபையில நிறைய முறை பாஸ்டர் நாங்க ஜோம் பண்ணாதான் போகும்ட்டு இல்லப்பா. அவர் உங்களை நம்பி சில தரிசனங்களை கொடுத்திருந்தாலும் உங்களை அபிஷேகம் பண்ணாமல் அவர் விட மாட்டார். அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். நான் இதை எழுதும் போது ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியம், நான் உங்க மேல நிறைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், நிறைய கிருபையின் வரங்களை வைத்திருக்கிறேன், நிறைய காரியங்கள் உங்களால நடைபெற்று இருக்கிறது. ஆனாலும் சில காலமாய், சில வருஷங்களாய் உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே, அசதியாயிராதே. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். நீங்க மாம்சமா பிளாஸ்டிக்கா இரும்பா? யாரெல்லாம் நான் இரும்பு சரீரங்க அப்படின்னு சொல்றவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் மாம்சம் தான். ஆண்டவர் நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்க இதற்கு தீர்க்க தரிசனம் முறைப்பதற்காக, நோயிலிருந்து சுகமளிக்கிற வல்லமை உண்டு பண்ணுவதற்காக, சொப்பனங்களை காண்பதற்காக உங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தல நாட்களே நிறைவேறிற்று என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவன் நம்ம மேல வைத்த அபிஷேகத்தை அசதியா இருக்கக்கூடாது.
ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சொல்றக்கு கூச்சம். எப்படி? பயம். அருமையான வார்த்தை, பயம். ஐயோ நம்ம சொன்னா தப்பா போயிருமோ, நம்ம சொல்லி செத்து போயிட்டானா என்ன பண்றது? அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உள்ள இருந்த எலும்புகளும் உயிரடையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ நான் ஜெபிச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி இழுத்துட்டு இருக்கிறவோ மொத்தமா போயிட்டு இல்லைங்க. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை நம்பி இருக்கிறாருங்க. உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அதனால அவர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மேல, அவர் உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த சில கிருபையின் வரங்கள் மேல சந்தேகப்படாதீங்க. தேவன் இப்ப உணர்த்துகிற காரியம், சந்தேகப்படாதீங்கப்பா. என்னோடு நடக்கிற உறவையும் நீ மறந்துட்ட, என்னுடைய திட்டத்தையும் மறந்துட்ட, உன் அபிஷேகத்தின் மேல நீ அசதியா இருக்கிற. எப்படி நீ ஆசீர்வாதமா இருப்ப? எப்படி உன் நாட்கள் முன்னேறும்? உன்னுடைய குடும்பம் முன்னேறும்? எங்க ஆடம்பரமா இருக்கிறதோ இல்ல 10 மாடி வீடு கட்டுறதோ கார்ல பைக்ல நல்ல சுகமா போறதோ ஆசீர்வாதம் இல்லைங்க. ஆத்துமா களி கூறணும், இருதயத்துல சமாதானம் உண்டா இருக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம போனாவே இவன் வந்தான் சாபண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. இவ வந்துட்டாளா குடும்பத்தை நாளா பிரிச்சு போட்டு போயிடுவான்டா, முடிஞ்ச என்னையும் கூட கொண்டு போயிடுவான். அப்படி இல்லைங்க நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை விடுதலையாக்குவதற்காக. உங்களை என்னை ஆசாரியனாக, அவருடைய பணிவிடைக்காரனாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், எப்பா உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் மேல, உனக்கு அபிஷேகம் பண்ணின சில திட்டம் கிருபையின் வரங்கள் மேல நீ சந்தேகப்படாத, அசதியா இருக்காத. நான் ஜோம் பண்ணல, பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணுவாரு, போன் அடிச்சா போதும், அவர் அடுத்த வாரம் வீட்டு கூட்டத்துக்கு வருவாரு, பேய் பிடிச்சோன்னு ஆனேரு. சில ஆட்கள் அங்க உன்னை ஜோம் பண்ண, ஐயோ வேணாங்க, பாஸ்டர் வருவாருங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துருவாரு. இவங்க போன வாரம் வெள்ளிக்கிழமை இழுத்துன்னு இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் வந்துருவாருங்க. அதுக்காக உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலைங்க. உங்க மேல சில அபிஷேகங்களை வைத்திருக்கிறார், சில வரங்களை வைத்திருக்கிறார், சில திட்டங்களை வைத்திருக்கிறார், சில தரிசனங்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தல நாட்கள்ல எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். எப்படி? ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையினால நிரப்பப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க நிற்கிற இடம் அசையவே மாட்டேங்குது, எங்க அதிர்ந்து போகும்? நம்மளே அசைய மாட்டோம். ஜோம் பண்ணா வியாதி இல்லாம எப்படி சுகமாகவான ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க தலைமையில வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல எனக்குள்ள இருக்கிற இந்த சந்தேகங்கள்லாம் போகட்டும்னு சொல்லுங்க பார்க்கலாம். தலைமையில கை வைங்க, இயேசுவின் நாமத்துல எனக்குள்ள இருக்கிற இந்த சந்தேகங்கள்லாம் போகட்டும். அப்படியே கை எடுக்காதீங்க. ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், என்னை ராஜரீக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், சில தரிசனங்களினால என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், சில கிருபை மரங்களினால என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், சில திட்டங்களையும் தரிசனங்களையும் எனக்குள்ள வைத்து என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இனிமே என் நாட்கள் பட்சிக்கப்பட்டு போகாது. இப்ப புரிஞ்சுதா நமக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல? இப்ப புரிஞ்சுதான் நான் ஏன் பலவீனத்தோடு இருக்கிறேன்? வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பவுல் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னால முடியல. ஆண்டவர் சொல்ல, ஏன் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நீங்க எவ்வளவு பலவீனமா இருங்க, ஆனா அபிஷேகம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். பட்சித்த வருஷங்கள் உண்மைதான், பட்சிக்கப்பட்ட நாட்கள் உண்மைதான். ஏன் தெரியுமா? முழு இருதயத்தோடு தேடல, ஆண்டவர் விட்டு ஓடியாச்சு, திட்டங்களுக்கும் தரிசனங்களுக்கும் செவி கொடாம இருக்கிறது, மாம்சத்தின்படி நடக்கிறது, சுயத்தின மேல சார்ந்து இருக்குது. நான் செய்திருவேன், நான் நடத்திடுவேன்.
இது உங்களுக்கான வார்த்தையும் இல்லை, எங்களுக்கான வார்த்தையும். இன்னைக்கு சொல்றேங்க, வசனம் சொல்லுகிறது. யோவேல் 2:25 வாசிங்க பார்க்கலாம். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளுக்கும் பச்சை கிளிகளுக்கும் முசுக்கட்டை பூச்சிகளுக்கும் பச்சை புழுக்களுக்கும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுமா? அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள். கிறிஸ்தவரா இருக்க நம்ம ஒரு நாளாவது உபவாசம் இருக்கணுங்க. ஒரு நேரமாவது ஆண்டவரோட உபவாசம் இருக்கணும். கரெக்டா தப்பா? நீங்க பார்க்கறது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு எழுதிட்டு வந்த மாதிரியே இருக்குது எனக்கு. பசியில இருக்கிறதுக்காக உபவாசம் இல்லைங்க. பசியில இருக்கிறதுக்காக உபவாசம் இல்லை. சாப்பிடாம இருந்தா பசிக்குமே, தலை சுத்திருமே, மாத்திரை 2 போடணும். ஆண்டவரோட நடக்கிற உறவு இருந்துச்சுன்னா, அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்னா, நம்முடைய பலவீனங்களை அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். இங்க சொன்ன மாதிரி பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அனுப்பேன். என்ன பண்ணணும்னு சொன்னார்? முழு உபவாசத்தோடு முழு இருதயத்தோடு. இன்னைக்கு யாருக்கெல்லாம் விருப்பம்? நம்ம ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தையும் நம்ம பண்ணின நம்மளுக்கு மேல வைத்திருக்க கிருபை வரங்களையும் நம்ம மறந்து போனோம்னா எப்படி இருப்போம்னு சொல்லுதுன்னா, ரோமர் 3:23 சொல்லுகிறது, மகிமையற்றவர்களாய் ஆனார்கள். மகிமையை இழந்து போயிடுவோம். சொன்ன மாதிரி தான், இவ வீட்டுக்குள்ள வந்தாலே போராட்டம் தான். தேவனோடு நடக்கிற இருந்துச்சுன்னா நம்ம தேவனை மகிமைப்படுத்தும், தேவன் நம்மை மகிமைப்படுத்துவோம். இப்போ 2 பேர் இருக்கோம். எனக்கு அவன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோடு நான் பழகிறேன், பல வருஷமா பழகிறேன். அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறான்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியும். என்ன ஃப்ராடு வேலை பண்ணாலும் தெரியும், என்ன பண்ணாலும் தெரியும். நான் என்ன ஃப்ராடு வேலை பண்ணாலும், என்ன நல்லது பண்ணாலும் எனக்கும் அவனுக்கும் தெரியும். ஏன்னா அவனோடு நான் நடந்துட்டு இருக்கேன், அவனோடு நான் பழகிட்டு இருக்கேன். அதுதான் தேவன் சொல்லுகிறார், என்னோட இருதயத்தை நீங்க புரிஞ்சு நடங்கப்பா. அவருடைய இருதயத்தை புரிஞ்சு நடந்தாதான் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், திறப்பிலே நிற்கிற அனுபவம் உங்களுக்குள்ள எப்படி வரும்னா, மற்றவர்களுக்காய் ஆசீர்வதித்து மற்றவர்களை விடுதலையாக்குகிற அனுபவம் எப்படி வரும்னா, அவர் நம்ம மேல வைத்த அபிஷேகம், திறப்பிலே நின்று ஜெபிக்கிற காரியம் பாஸ்டரோட வேலை தான் இல்லை, நம்மளோட வேலையும் தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்குள்ள இருக்கிற சில குறைபாடுகள், குறைவிலும் அவர் நிறைவாய் நடத்துகிற தேவன், குறைவுகளை அவரை நிரப்புகிற தேவன். இன்னைக்கு கூட சொல்லுங்க, ஆண்டவரே என்னகிட்ட இருக்கிற மாம்சமான காரியங்களை என்னிடத்துல இருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. மாம்சமான காரியங்களை எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மாம்சமான காரியங்கள் என்னிடத்துல இருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற காரியங்கள் என்னிடத்துல எடுத்துருங்க ஆண்டவரே. பிசாசு என் சிந்தனையில போராடுகிற காரியங்களை என்னிடத்துல எடுத்துருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தோடு நடக்கிற அனுபவத்திலிருந்து உம்மோடு நடக்கிற அனுபவத்திற்குள்ளா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சில போராட்டங்களிலிருந்து என்னால வெளியே முட முடியல, எனக்கு நீங்க பலன் அனுப்பின்னு சொல்லிட்டீங்க. நானுமோடு நான் நடப்பாண்டவரே. சொல்லுங்க மகன், வாய் சத்தம் வர மாட்டேங்குது. நானுமோடு நடப்பாண்டவரே. எப்ப அவரு நம்ம கையை பிடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம கையை விட்டு போன இந்த குழந்தை மடியில, தாய் மடியில இருக்கு, நழுவி கீழே போகுது. போன என்ன பண்ணும்? மண் எடுத்து வாயில போடும். சபைக்குள்ள அடங்கி இருக்கிற நம்ம சபை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற போதவருடைய கையில அடங்கி இருக்காம கீழே போனா மண் எடுத்து சாப்பிடுகிற காரியம் தான் வரும். மண்ணை தின்னா சரியா இருக்குமா வயிறு? அசதியா இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாம அவருடைய பரிசுத்தத்துல நடக்காம துன்மார்க்கத்தனத்தோடு நடந்தா நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்குமா? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா உனக்கான நாளை நான் நியமித்திருக்கிறேன்ப்பா, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ, உபவாசத்தோடு என்னிடத்துல வா, முழு இருதயத்தோடு தேடு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னிடத்துல திரும்பும் போது
எதையெல்லாம் தருவாராம்? வாசிங்க பார்க்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 25 வாசிங்க, அப்புறம் 32 வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அடுத்து 32வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவரைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இந்த 2 வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? எப்போ உன் நாட்கள் பட்சிக்கப்பட்டு போனது உண்மைதான். நீங்க ஆண்டவர் மேல வைத்த தரிசனங்கள் தட்டுனங்க எல்லாத்தையும் மறந்து போனதா உண்மைதான். ஆனால் அவ்விடத்தில் நீங்கள் திரும்புவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். நீங்க இழந்து போன பரிசுத்தத்தை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். நீ இழந்து போன ஆவிக்குரிய ஆத்மாவில கலக்கமா இருக்கிற விஷயங்களை ஆனந்த களிப்புள்ளதான் நான் திரும்ப அளிப்பேன். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். எப்படி திருப்தி அடைவீர்கள்? போதும்பா, பிரியாணி சாப்பிட்டுட்டேன், கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. ஏசப்பா ஆசீர்வாதம் எனக்கு போதும், இதுக்கு மேல நான் எங்க கொண்டு வைப்பேன்? எப்போ ஆண்டவரோடு நடக்கிற உறவு, அவருடைய திட்டத்துக்கும் தரிசனத்திற்கும் ஓடும் போது, அவருடைய அபிஷேகத்து மேல அசதியாராம அவருடைய சொன்ன அபிஷேகத்தை கொண்டு அநேகரை விடுதலையாக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப அழிக்கிறது மாத்திரமல்ல, உங்களால போதுங்கிற அளவுக்கு நீங்க திருப்தி அடைவீர்கள். ஆமென். அதிசயமாய் நம்மளை நடத்துவார். அந்த வசனங்களில் சொல்லப்படுகிறது, அதிசயமாய் உங்களை நடத்துவார். நீங்க எண்ணிக்கொள்ளுகிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலான காரியங்கள். ஒரு நாள் ராத்திரி 2-3 வாரம் இருக்கும், பயங்கரம், நைட்டெல்லாம் ரொம்ப போராட்டம். என்ன போராட்டம்னா, ஆண்டவரே எப்படி ஊழியத்தில் நடக்க போறீங்க, இன்னொரு கவலை வேற, கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க, அண்ணனுக்கு பண்ணணும், எனக்கு பண்ணணும், என்ன பண்ண போறீங்க, என்ன நடத்த போறீங்க அப்படின்னு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை. புரண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். காலையில் ஆண்டவர் என்னிடத்துல பேசினார், நீ எண்ணுகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்கள். நான் அதை இங்கிலீஷில் வாசித்தேன். மேலான காரியங்கள், இம்மெசரபிளி, நீ அளவிட முடியாத தேவன் சொல்லுகிற காரியம். இது எனக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கும் தாங்க. நீங்க அளந்தே பார்க்க முடியாதுங்க. 1 லிட்டரோ 2 லிட்டரோ 3 லிட்டரோ 4 கிலோவோ 5 கிலோவோ இல்லைங்க. நீங்க அளவிட முடியாத அளவுக்கு அவங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் அதிசயமாய் நடத்துவார். என்ன இவன் இத்தனை நாள் போராட்டமா இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா, இன்னைக்கு என்னடா அவன் பளிச்சுன்னு இருக்கிறான்? சபையோட நடக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதிசயமாய் தேவன் உங்களை நடத்துவாருங்க. உங்க குடும்பத்தை நடத்துவாருங்க. நான் விசுவாசமா சொல்ல முடியும், என் குடும்பத்துல குறைவு இருக்குதான், ஆனால் தேவன் குறைவிலும் என்னை நிறைவாய் நடத்தின தேவன். அதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற, எப்பா உன்னிடத்துல குறைவா இருந்தாலும் என்னோடு நடக்கிற அனுபவம் உனக்குள்ள இருந்துச்சா, நிறைவுள்ள தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன்ப்பா. 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா அதை மீதம் எடுக்க வைத்த தேவன் இன்னைக்கு காலை வேளையில் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில குறைவிலும் அவர் மீதம் எடுக்க வைக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை குறைவிலும் நீங்க நடத்துகிற தேவன். ஆண்டவரே, அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவன். அதிசயமாய் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு அவர் சும்மா சொல்லலைங்க. யாரெல்லாம் இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையை பிடிச்சுக்கலீங்களோ, இந்த வருஷத்துல அவர் அதிசயத்தை உண்டு பண்ண போகிறார். அது தாமதமாக, அது இன்றைக்கு அவர் நடத்த போகிறார். ஆமென். அடுத்து சொல்றது, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு, இத்தனை நாள் என்னை பார்த்து என்னை அசிங்கப்படுத்தி என்னால் முடியாது, எல்லாருக்கும் முன்பாக நான் சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது சொல்லுகிறார், உன்னை நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன்ப்பா. உன்னை மனுஷ கையில நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. பிசாசின் கையில நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. யாருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு கூனி குறுகி அழுது புலம்பி திரிகிறாயோ, இன்னைக்கு நான் சொல்றேன், என்னிடத்துல நீ திரும்பும் பொழுது இழந்தவைகளை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த காலை வேளையில் உங்களை தேவன் என்னையும் நடத்த போகிறார். கடைசி வசனம் சொன்னது போல, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்தது. இன்றே கர்த்தருடைய ரட்சிப்பு உங்கள் வீட்டிற்குள் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிங்க? மற்றவருடைய பால்வில நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா ஆண்டவருக்கும் தெரியும் அனுதின ரட்சிப்பு வேணும். தேவன் சொல்லுகிற காரியம், அவர் திரும்ப எல்லாத்துட்டையும் நீங்க போய் சொல்லுங்க, அவர் என் வாழ்க்கைக்குள்ள திரும்ப வந்தாருன்னா, நான் அவரோடு நடக்கிற வாழ்க்கைக்குள்ள திரும்ப போனேன்னா, எப்பா நான் பச்சித்த வருஷங்களே ரெட்டத்தனையாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனப்பா. நான் பச்சிக்கப்பட்ட காரியங்களே ரெட்டத்தனையா நான் திருப்பிக் கொள்ளுவேன்ப்பா. இழந்து போனதை திரும்பவும் அவர் எடுப்பித்து அதை புதுப்பிக்கிற தேவன். விழுந்து போன தாவீதின் கூடாரம் தான் முடிஞ்சிச்சு, திரும்ப அதை தேவன் எடுத்தார். பாழாய் போனவைகளை சரி செய்த இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். என் வாழ்க்கையில சில பாழாய் போன காரியங்கள் இருக்கு ஆண்டவரே, சில சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கு ஆண்டவரே, நீங்க திரும்ப எடுங்க ஆண்டவரே. என் பச்சித்த வருஷங்களை திரும்பவும் கொடுத்து என்னை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன தேவன். கண்ணை மூடுங்களா பார்க்கலாம், கண்களை மூடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தை ஆண்டவரே, பட்சித்த வருஷங்கள் எங்களுக்குள்ள இருக்குது ஆண்டவரே. நான் பட்சிக்கப்பட்டு போனேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னால முடியலதா ஆண்டவரே, நான் மாம்ச பலவீனத்தோடு இருக்கேன் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பலம் என்னை பலப்படுத்தணும் சொல்லி இருக்கிறதே, உம்முடைய கிருபை என்னை பலப்படுத்தணும் சொல்லி இருக்கிறதே. ஆவியில என்னை பலன் கொள்ளும்படியா, ஆத்துமாவில பலன் கொள்ளும்படியா, சரீரத்தில் பலன் கொள்ளும்படியா இந்த காலை வேளையில ஆண்டவரே கரைதுரை அற்ற பரிசுத்த வாழ்வு வாழும்படியா, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் என்னுடைய தரிசனத்தோடு நான் ஓடும்படியா, சபைக்குரிய தரிசனத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா, நீர் எனக்கு பண்ணின அபிஷேகத்தை நான் புதுப்பித்துக் கொள்ளும்படியா. இன்ப இயேசு